நல்ல க்ரீமியான சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? நான் வந்து பாஸ்தாவை 2 டிஃப்ரெண்ட்டான பாஸ்தா எடுத்துக்கிறேங்க. எல்லாமே வீட் பாஸ்தா தான். இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு டீஸ்பூனுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துறோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அதனால தான் எண்ணெய் சேர்க்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா இதிலே வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொதி வரும்போது உப்பு போட்டிங்கன்னா போதும். இதை அப்படியே இறக்கி வச்சு ஃபில்ட்ரு பண்ணி அதை எடுத்து வச்சுக்கலாங்க தனியாக. வேறு ஒரு கடாயில் நான் 2 டீஸ்பூனுக்கு நான் பட்டர் போட்டிருக்கிறேன். அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதையும் போட்டுட்டு கருக விடாமல் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரியே வதக்கிக்கலாம். இதுக்கு கூடவே நான் 2 டீஸ்பூனுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சும்மா 2 கலர் கலரிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்னு நான் 1 கப்பு சேர்த்துருக்குறேங்க. ஸ்வீட் கார்ன் சேர்த்துட்டு நான் வந்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையுமே இது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டியாக வர்ற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கலரி கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்ல க்ரீமியாக வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வேக வச்சு வடிகட்டி வச்சுக்கிற நம்ம பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அதையே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக க்ரீமியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். ஆரிகனோ இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே 2 சீஸ் வச்சுக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் சாஸ் பாஸ்தா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், பிளேட்டில் மாற்றிட்டு உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.